தற்போதைய அண்மை செய்தி. முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் கைகளால் கிடைத்த கலைமாமணி விருதை காணவில்லை என நடிகர் கஞ்சா கருப்பு பரபரப்பு புகார் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். நடிகர் கஞ்சா கருப்பு கூறிய அந்த புகாரை விரிவா சொல்லுங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கப்பட்ட கலைமாமணி விருதை காணவில்லை என நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தை இவர் சேர்ந்தவர். சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் அங்கே வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தார். ரமேஷ் என்பவருடைய வீட்டில் தான் அவர் தங்கியிருந்தார். சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் அந்த வீட்டில் தான் அவர் தங்கி இருப்பது வழக்கம். இந்த நிலையில் கஞ்சா கருப்பு மீது வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் மதுரவாயல் காவல் நிலையத்தில் ஆன்லைன் மூலமாக ஒரு புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரில் கஞ்சா கருப்பு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இன்று தனது வீட்டில் இருந்த பொருட்களை உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் திருடி விட்டதாக கஞ்சா கருப்பு ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை பேட்டியின் மூலமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தான் வசிக்கும் வீட்டின் கதவை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் அந்த கலைமாமணி விருது காணவில்லை என்பது தெரிய வந்திருப்பதாக கஞ்சா கருப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் குறிப்பாக உரிமையாளர் தன் மீது பல்வேறு பொய்களை சொல்லி வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வீட்டுடைய சாவி என்னுடன் இருக்கும் போது அவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கலைமாமணி விருது காணவில்லை என்பது தொடர்பாக குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் மேலும் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுக்கதாகவும் அது தொடர்பான ஆடியோவும் தன்னிடம் கஞ்சா கருப்பு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். நான் ஆஸ்பத்திரி போறேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இன்னும் நான் செக் பண்ணணும் தரவா சாவியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த காசை யார் சார் கொடுத்தா? பையே காணல சார். பாருங்க சார், நீங்களே பையெல்லாம் உடைச்சு இங்க பாருங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சுட்டாங்க அந்த படத்தை, உடைச்சுதாண்டா இருக்கு. போச்சு, என் பொருள் ஃபுல்லா போச்சு, நாசமா போச்சு. போச்சே போச்சே, நான் என்ன பண்ணுவே? ஐயோ போச்சே சார். இல்ல சார், தூங்கிட்டா சார். கார்த்தி, ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாம துப்புல வச்சிருந்தோம்ல. ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே இல்லை, தூக்கி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது? என்ன சார் அமுதி உடைச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவனா காணா சார், எல்லாமே காணா. வீட்டோட நிலைமையை பாருங்க எப்படி வீடு கிடக்குன்னு மட்டும் நீங்க கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும். வேற வெளியில போய் எனக்கு ரோட்ல போய் படுக்க முடியாது. சரிண்ணே சரிண்ணே சரி, நான் சாமியை மட்டும் கொடுக்க சொல்லிடுங்க. சரி, போச்சு என் பொண்ணுதான் போச்சு. அதுலயே விட்டாங்க, உடச்சு தாண்டிட்டாங்க. எனக்கு போச்சு எல்லாம். கைது எதையுமே காணா. அம்முட்டி ரேஷன் கார்டு காணா, ஆதார் அட்டை காணா, எல்லாமே போச்சு. ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படிதான் பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல நாயம் இருக்கு சார்? எனக்கு படப்படன்னு வருது சார். நான் ஆஸ்பத்திரி போறேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இன்னும் நான் செக் பண்ணணும் தரவா சாவியை வாங்கி வச்சிருக்கேன். இந்த காசை யார் சார் கொடுத்தா? இந்த காசை யார் சார் கொடுத்தா? நான் உடைச்சா சார்? உடைச்சு இது வழியா கதவை திறந்து என்னென்ன அட்வை பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க. நீ இருந்து செக் பண்ணு ஃபுல்லா எது காணும்னு. பாஸ்போர்ட் காணாம போச்சு, வீட்டை காலி பண்ணிக்கிறேன். நான் சாவி விட்டு என் வீட்டுக்கு நான் எப்படி சாவி விட்டேன்? பணத்தை காணாமே, பணத்தை காணாம உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தத 2யுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு.
உடச்சு நாசம் பண்ணி உள்ள போய் ஜாமியா சமைக்கிற ஜாமியா நம்ம இல்லாம அத்துமீறி திருட்டுகளை பண்ணியிருக்கானே. இன்னும் தேடணும் தேக்க காணா